கோ தஞ்சோங் ரம்புத்தான் அருள்மிகு சமயபுர மகா மாரியம்மன் கோயிலின் மறுசீரமைப்பு செய்யப்பட்ட திருமண மண்டபத்தினை அதிகாரப்பூர்வமாக திறந்து வைக்க அழைப்பு வழங்கிய ஆலய நிர்வாகத்திற்கு பிரதமரின் நன்றியை கூறினார் தம்பூன் நாடாளுமன்ற தொகுதியின் சிறப்பு மேலதிகாரி டத்தோ ஆர் சுரேஷ்குமார். கடந்த 1972 நிறுவப்பட்ட இந்த திருமண மண்டபம் பல வரலாற்று பதிவுகளை கொண்டுள்ளது. இம்மண்டபம் பழுதடைந்து விட்டதால் பயன்படுத்த முடியாத நிலையில் இருந்து வந்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். அதன்பின் இவ்விவகாரம் பிரதமரின் பார்வைக்கு கவனத்திற்கு கொண்டு சென்று இம்மண்டபத்தை மறுசீரமைப்பு செய்ய 2,50,000 ரிங்கிட் மானியமாக கிடைக்கப்பெற்றதாக குறிப்பிட்ட சுரேஷ், அதனைத் தொடர்ந்து இம்மண்டப சீரமைப்பு பணிகள் தொடங்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். இனிவரும் காலங்களில் இம்மண்டபத்தின் வாயிலாக இவ்வாலய நிர்வாகத்தினர் தங்கள் வருமானத்தை பெருக்கிக் கொள்ள முடியும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இவ்வட்டாரத்தில் இந்த ஆலய மண்டபத்தை இங்குள்ள இந்தியர்கள் பயன்படுத்திக் கொள்ள ஏதுவாக அமையும் என்று அவர் தெரிவித்தார். இந்த தம்பூன் நாடாளுமன்ற தொகுதியில் ஆலயங்கள் மற்றும் 5 தமிழ் பள்ளிகளுக்கு வற்றாத உதவிகள் பிரதமர் தரப்பினர் சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர். குறிப்பாக தம்பூன் தொகுதியில் உள்ள 5 தமிழ் பள்ளிகளில் 1ஆம் ஆண்டிற்கு பதிவு செய்யும் மாணவர்களுக்கு அனைத்தும் இலவசமாக வழங்க நாடாளுமன்ற தொகுதி தரப்பினர் ஏற்பாடு செய்துள்ளனர் என்று அவர் கருத்துரைத்தார். அது மட்டுமின்றி அடுத்த வாரம் கிளேபாங்கில் நடைபெறவுள்ள பொங்கல் விழாவில் முதல் கட்டமாக 600 மாணவர்களுக்கு மீண்டும் பள்ளிக்கு போகலாம் திட்டத்திற்கு மாணவர்களின் தேவைக்கு ஏற்ப உதவிகள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்த திருமண மண்டபம் மழைக்காலங்களில் சேதமடைந்த கூரையினால் மழை நீர் ஒழுக தொடங்கியது. இதனால் பல சவால்களையும் அசௌகரியங்களையும் எதிர்நோக்கினோம். அதன்பின் இவ்வாலயத்தின் முன்னாள் தலைவர் குணசேகரின் புதல்வர் டாக்டர் இந்திரன் சேனா இம்மண்டபத்திற்கு நேரடியாக வருகை அளித்து மண்டப கூரையை மாற்றுவதற்கு 50,000 ரிங்கிட் வழங்கி உதவியதாக ஆலய தலைவர் முருகையா சுப்பிரமணியம் கூறினார். தொகுதி மக்கள் எல்லோருக்கும் என் முதல் கண் வணக்கம். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. ஏன்னா நான் இந்த கோயிலுக்கு முதல் வரும்போது 3ஆம் தேதி 3ஆவது மாதம் 2023 வந்தேன். கும்பாபிஷேகத்துக்கு வந்தேன். அப்போ அந்த கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு தொகையை 50,000 வெள்ளி கொடுத்துருந்தேன். அது நாகூரில் ரேஷன் அட்டை அரசாங்கம் கொடுத்தது. அதுவும் நம்மளோட பார்லிமெண்ட் பிரைம் மினிஸ்டர் தத்துவ அன்வாய் பிரைம் சார்பில் கொடுத்தது. நன்றி எல்லாம் அவருக்கு தான் போய் சேரணும். ஏன்னா கேட்கணை கொடுத்தவர் அவர் தான். ஸோ அந்த நேரத்தில் கும்பாபிஷேகம் அன்னைக்கு மைக்கா துணைத் தலைவர் இப்போ ஸ்ரீ சரவணன் அவரும் வந்திருந்தார். அப்போ கோயில் தலைவர்